தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். சிறப்பு நேர்காணலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்று நம்முடைய சிறப்பு விருந்தினர் இந்து மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் திரு அர்ஜுன் சம்பத் அவர்கள். சார் வணக்கம். தந்தி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். என்டிஏ கூட்டணியினுடைய கூட்டம், அந்த கூட்டத்தை தாண்டி பிரதமர் திருப்பரங்குன்றத்திற்கு போனது பெரிய பேசுபொருளானது. திருப்பரங்குன்றத்திற்கு அவர் வருவது அப்படின்றது இப்போது திருப்பரங்குன்றம் சார்ந்த சர்ச்சையும் வழக்கும் இருக்கிறப்போ அதை அரசியலாக்க வர்றாரா? திருப்பரங்குன்றத்தில் ஒரு சர்ச்சையும் கிடையாதுங்க. நீதிமன்றம் மிக தெளிவாக உத்தரவிட்டிருக்கிறது. நீதிமன்ற தீர்ப்பை அமுல்படுத்த மறுக்கிறது நம்முடைய திராவிட மாடல் அரசாங்கம். இந்த திராவிட மாடல் அரசாங்கம் நீதிமன்ற தீர்ப்பை அமுல்படுத்த முடியாமல் இன்றைக்கு நீதிமன்றத்தில் போய் கலெக்டர், போலீஸ் அதிகாரிகள்லாம் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோருகிறார்கள். இதனால் எந்த ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் ஏற்படவில்லை. ஒரு வகையில் நான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இதன் மூலமாக தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய முருக பக்தர்களை நீங்கள் ஒன்றுபடுத்தி இருக்கிறீர்கள். ஏற்கனவே இவங்க ஒரு பெரிய முயற்சி எடுத்தார்கள். முருகர் மாநாடு. ஆமாம், முருகர் மாநாடு நடத்தினாங்க. நான் கூட அதில் பங்கெடுத்துக்கொண்டேன். முருக பக்தர்களுடைய மாநாடு இந்த அரசாங்கம் எப்படி அணுகியது என்பதை நீங்கள் அனைவரும் சிந்திக்க வேண்டும். அவங்களுக்கு அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய 1 கோடி இந்துக்கள், நாங்கள் ஒன்றும் ஆன்மீகத்துக்கு விரோதி இல்லை, இது எல்லோருக்குமான அரசு என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நம்முடைய இந்து பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்வதை தவிர்ப்பார்கள். நம்முடைய சமய நம்பிக்கைகளை, முருகனுடைய பக்தியை, பக்தர்களுடைய மனம் புண்படும்படி அவங்க கட்சி பேச்சாளர்கள் பேசுவார்கள். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த அதிருப்தியை மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் முருகன் வேற ஹிந்து வேற, தமிழன் வேற ஹிந்து வேற, இது மாதிரியான ஒரு கருத்துக்களை பிரச்சாரம் செய்வதற்காகத்தான் அவங்க ஒரு முருக பக்தர்கள் மாநாடு நடத்தினாங்க. அப்போ ரியல் பக்தியில் நடத்தலன்னு சொல்ல வரீங்க? அவங்களுக்கு அரசியல் அணுகுமுறை தான் இதில் இருக்குது. அவங்களுடைய சித்தாந்தத்தை, கொள்கைகளை ஆன்மீகவாதிகள் மத்தியில் திணிப்பதற்கான முயற்சியை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதையும் தாண்டி இப்பொழுது ஓட்டு அரசியல் முன்னிலைக்கு வந்து விட்டது. இல்லை, அந்த ஓட்டு அரசியலை முருகனை கையில் எடுத்து இன்னைக்கு பாஜக பண்ணுதா? முருகனை கையில் எடுத்து பாரதிய ஜனதா கட்சி பண்ணுது அப்படிங்கிறத விட இதை பிஜேபி கையில் எடுக்கிறதுக்கு யார் காரணம்? அங்கே திருப்பரங்குன்றம் மலையிலே, அந்த மலை உச்சியிலே சிக்கந்தர் தர்கா இருக்கு. எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லோரும் அந்த தர்காவுக்கும் அதிகப்படியான இந்துக்கள் தான் சென்று வழிபட்டு வருகிறார்கள். தர்கா வழிபாட்டை இந்துக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் எங்கேயோ கேரளத்திலிருந்து வந்த எஸ்டிபி என்கிற அமைப்பு இது நாள் வரைக்கும் அந்த பிரச்சனையே இல்லை. இந்த ஆடு கோழிகளை நாங்கள் பலியிடுவோம் என்று போகிற பொழுது இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் தான் தடுத்தார்கள், வழக்கு பதிவு செய்தார்கள். அங்க போய் RSSஓ, இந்து முன்னணியோ, இந்து மக்கள் கட்சியோ தடுக்கல. அது ஒரு சர்ச்சையாக மாறுகிறது. திமுக அந்த கூட்டணி கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கே மாமிசம் சாப்பிடுவதனால் இந்த சர்ச்சை இன்னும் பெரிதாகிறது. அதன் விளைவாக முருக பக்தர்கள் மத்தியிலே ஒரு மிகப்பெரிய எழுச்சி. முதல் படை வீட்டிலேயே ஆக்கிரமிப்பா, நாங்க 30-40 வருஷமா இதுக்காக போராடிக்கிட்டு இருக்கிறோம், மலை உச்சியில தீபம் ஏற்றணும்னு. நீதிமன்றத்தில் எல்லாம் வழக்கு போட்டு நீங்க 2 பேரும் சமரச பேச்சுவார்த்தை பண்ணுங்கன்னு பேச்சுவார்த்தை நடத்தி தீபம் ஏற்றுவதற்கு எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்று இஸ்லாமிய தரப்பு, தர்கா தரப்பே தெளிவுபடுத்திய பிறகும் தர்கா தரப்பு தான் போய் நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்தாங்க. அது இப்போ திராவிட முன்னேற்ற கழக, திராவிட மாடல் அரசு சொல்லிய பிறகுதான் அவங்க இடையில தான் சேர்றாங்க. புரியுதுங்களா? இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களை சொல்லுகிறேன். எந்த முஸ்லீம்களும் அதை ஆட்சேபிக்கவில்லை. ஆனால் இந்த அரசாங்கம் என்ன நினைக்கிறதுனா, இங்க தீபம் ஏற்றுவதனால் முஸ்லீம்கள் கோபித்துக் கொள்வார்கள்ங்கிற ஒரு பொய்யான தகவலை இவர்கள் பரப்புகிறார்கள். அதுக்கு காரணம் யாருன்னா, நம்முடைய அங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள், அங்கே இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள், இந்த அமைப்புகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கேரளத்தை சேர்ந்த தடை செய்யப்பட்ட PFI அமைப்பினுடைய அரசியல் வடிவமாகிய அந்த SDPI காரங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனை. அதுக்கு முன்னாடி எந்த பிரச்சனையும் எல்லோரிடமும் தமிழர்கள் திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தை வச்சு தீபம் ஏற்றுவது அவங்க நோக்கம் இல்லை. அப்படியே திரு H. ராஜா சொல்றாரு, தர்காவை ரீலோகேட் பண்ணிக்கங்கன்னு சொல்றாரு. இதை ஒரு இன்னொரு அயோத்தியாக மாற்ற திட்டம் நடக்கிறது. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இதை இன்னொரு அயோத்தியா மாற்றி அதிலே பலன் தேட முயற்சிக்கிறார்கள் கம்யூனிஸ்டுகளும், விடுதலை சிறுத்தைகளும், சில இஸ்லாமிய வகுப்புவாத அமைப்புகளும். சாதாரண முஸ்லீம்கள் யாருமே தீபம் போட்டு தர்கா நிர்வாகமே எதிர்ப்பு இல்லைங்க, எழுதியே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வச்சுதான் அரசு சொல்றது 100 ஆண்டுகளாக அந்த உச்சி பிள்ளையார் கோவில் பக்கத்துல ஏற்றப்படுது, கோவிலுக்கு நேரா அங்கதான் ஏத்திட்டு இருக்கோம், இப்பவும் ஏத்தணும். இது புது நடைமுறையா கொண்டு ஒரு வழக்கை போட்டு அந்த வழக்கின் மூலமாக புதுசா ஒரு நடைமுறையை கொண்டு வரீங்க, அது சர்வே கல்லு, நாங்க உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறோம்னு போறாங்க. இதுக்கெல்லாமே நீதிபதி மிக தெளிவாக பதில் கொடுத்து விட்டார். நீதிபதி தன்னுடைய வழக்கை நடத்துகிற பொழுதே எதிர்த்தரப்பினருக்கும் நோட்டீஸ் போட்டு, அரசாங்கத்துக்கும் நோட்டீஸ் போட்டு,
நம்முடைய அந்த அறநிலையத்துறை தர்கா நிர்வாகம் எல்லா இடங்களுக்கும் நோட்டீஸ் போட்டு அவங்களையும் எல்லாம் சாட்சிகள் ஆவணங்களை எல்லாம் பரிசீலனை செய்து இதுக்கப்புறம் நேரடியாக நீதிபதி போய் ஆய்வு செய்து தான் இந்த தீர்ப்பு கொடுத்துருக்கிறார். இதில் வந்து அரசியல் சுயலாபம் தேட முயற்சிப்பவர்கள் யார் என்று சொன்னால் இந்த கம்யூனிஸ்டுகளும் விடுதலை சிறுத்தைகளும் இஸ்லாமிய மத அடிப்படைவாத அமைப்புகளும் இந்த திராவிட மாடல் கவர்மெண்ட்ல. நேற்று வரைக்கும் அறநிலையத்துறை யாருக்கு ஆதரவாக இருந்தது? திருப்பரங்குன்றம் மலை என்பது அது சிக்கந்தர் மலை அல்ல, அது திருப்பரங்குன்றம் மலைதான். திருப்பரங்குன்றம் மலையிலே ஆடு கோழிகள் பலியிடக்கூடாது, புனிதம் கெடுக்கக்கூடாது. இதெல்லாம் யார் சொல்லிட்டு இருந்தா? அறநிலையத்துறை தான் சொல்லிட்டு இருந்தது. யார் போய் தடுத்தா? அறநிலையத்துறை தான் தடுத்தது. யார் வழக்கு போட்டா? எஸ்டிபி காரங்க மேல, விடுதலை சிறுத்தைகள் மேல யார் வழக்கு போட்டா? அறநிலையத்துறையும் காவல்துறையும் தான் செஞ்சுது இல்லைங்களா? ஆனா அதுக்கப்புறம் இந்த அரசாங்கம் தலையிட்ட பிறகு, திராவிட மாடல் அரசும் விடுதலை சிறுத்தைகளும் கம்யூனிஸ்டுகளும் தலையிட்ட பிறகுதான் நிலைமை மாறுது. அதுக்கப்புறம் திருப்பரங்குன்றம் கோயில் நிர்வாகம் அதுக்கப்புறம் போய் அபிடவிட்டியே மாத்தி இங்கிருந்து அவங்களுக்கு அழுத்தம் அபிடவிட்டியே மாத்தி இல்ல இது வந்து சிக்கந்தர் மலைன்னு அழைக்கப்பட்டதுக்கான அப்படி பூசி முழுகுறாங்க. இது வந்து ஆடு கோழி பலியிடுறதுக்கெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி மாத்துறாங்க. இந்த அரசாங்கம் அரசு எந்திரத்தை மிக தவறாக பயன்படுத்துகிறது. அதிகாரிகளை பலியாக்குதுங்க. நீங்க கலெக்டர் எதனால அப்படி பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்க இப்படி எல்லாம் பண்ணினா ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்தினுடைய வாக்கு எங்களுக்கு கிடைக்கும்ங்கிற ஒரு மூட நம்பிக்கை அவங்களுக்கு தானே சார் போயிட்டு இருக்கு. அதுல என்ன பிரச்சனை? இன்னும் அதை தீவிரமா உறுதிப்படுத்திக்கணும். இல்ல இன்னைக்கு நிறைய பேர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய நல்ல திட்டங்களால், குறிப்பாக முத்தலாக் சட்டம், அந்த தடை சட்டத்தினால இன்னைக்கு பெண்கள் எல்லாம் இன்னைக்கு பிஜேபிக்கு ஆதரவா குறிப்பா தமிழ்நாட்டில் நிறைய வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி இந்த வக்பு திருத்த சட்டம் இருக்கு இல்லைங்களா, அது வந்து இன்னைக்கு ஏழை இஸ்லாமிய மக்களுக்கு இதுவரைக்கும் அது வந்து முழுக்க முழுக்க ஆக்கிரமிப்பில் இன்னைக்கு இஸ்லாமிய சொத்து இஸ்லாமியர்களுக்கு அப்படிங்கிறத இன்னைக்கு வக்பு சட்டம் நிறைவேற்றிட்டு இருக்குது. இதெல்லாம் நடந்தா தமிழர்களும் முஸ்லீம்களும் ஒன்றுபட்டு வாழுவாங்க. இந்த நரேந்திர மோடியினால பயனடைந்த இஸ்லாமியர்கள் இதன் மூலமா பாஜக வாக்களிப்பாங்க, நிறைய வாக்களிக்கிறதுக்கு வந்துருவாங்க. அதனாலதான் என்ன பண்ணுது தமிழ்நாட்டிலங்க, அதனாலதான் என்ன பண்றாங்கன்னா இந்த ஒரு வெறுப்புணர்வை வச்சுக்கிட்டே இருக்கணும். முஸ்லீம் கிட்ட போய் பிஜேபி வந்துடும் ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கணும். அந்த ஒரு மதவாத அரசியலை திமுகவும் கம்யூனிஸ்டுகளும் செய்கிறார். இப்போ சிறுபான்மையினர் ஓட்டுக்காக அங்க தீபம் ஏற்ற விடாம திமுக தடுக்கிறது அப்படின்னா பெரும்பான்மை ஓட்டு இல்லாம இந்த அரசு ஜெயிக்க முடியுமா? அதையும் இந்த அரசு பார்த்துட்டு தானே இருக்கு. கரெக்ட், ரொம்ப நல்லா சொன்னீங்க. அதனாலதான் என்ன பண்றாருன்னா மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் இப்போ ஒரு பெரிய பூசாரிகள் மாநாடு, நாங்க வந்து என் மனைவி கோயிலுக்கு போறாங்க, அறநிலையத்துறை அமைச்சர் இத்தனை கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் சொல்றாங்க. அடிப்படையில் இந்த 4.5 ஆண்டு கால ஆட்சி இருக்கு இல்லைங்களா, அவங்களுடைய ஆட்சி திராவிட மாடல் ஆட்சின்னு அவங்க தான் பேர் கொடுத்துருக்காங்க. சரிதானா? திராவிட மாடல் ஆட்சியில் நாங்கள் வந்து 8000 கோயில்களுக்கு மேலே கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கோம் இப்படியெல்லாம் பூசி மொழுகிறாங்க. உண்மையில் இந்த 4.5 ஆண்டு கால ஆட்சியில் என்ன நடந்தது? கோவில்களுக்கு அவங்க குடமுழுக்கு பண்ணியிருக்காங்க, பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை மீட்டிருக்காங்க. குடமுழுக்கு பண்ணுறது யாரோட வேலை? குடமுழுக்கு கும்பாபிஷேகம் பண்ணுவது கோயில் அறங்காவலர்கள் தான் முடிவு பண்ணி பண்ணுவாங்க. அதுக்கு வந்து அறநிலையத்துறையினுடைய நிதி இருக்கு இல்லைங்களா, அந்த நிதி அதோடு கூட உபயதாரர்கள் மூலமா தான், அரசு நிதியிலிருந்து எங்கேயும் கும்பாபிஷேகம் 8000 கோயிலுக்கு பண்ணலைங்க. இதை வந்து இவங்க அப்படி ஒரு கிரெடிட் எடுத்துக்கிறாங்க, இது ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்க, இது வந்து நாங்க பண்ணணும். அதுக்கப்புறம் எதிரான அரசு அப்படின்லாம் சொல்றீங்க. என்னங்க இந்துக்களுக்கு எதிரான அரசுன்னா எதனால சொல்றோம் சொல்றீங்க? நீங்க எல்லா பண்டிகைக்கும் வாழ்த்து தெரிவிக்கிறீங்க. கோவில்களுக்கு எப்படி சார் குடமுழுக்கு நடக்கும்? அது இந்து சமய அறநிலையத்துறை நீங்க நிர்வாகம் பண்றீங்க சார். அத வந்து அவங்க இந்து சமய அறநிலையத்துறை எங்க இருக்கு? எங்க இருக்குது? ஆட்சியின் கீழ இருக்கு. இந்த ஆட்சி யாரு? திமுக ஆட்சி. திமுக ஆட்சி இந்துக்களுக்கு எதிரான சொல்றீங்க. நீங்க திமுக ஆட்சி கோவில் கும்பாபிஷேக விழாக்களை, அதே மாதிரி நாம வந்து நம்முடைய கோயில் அறநிலையத்துறையை முழுக்க முழுக்க அவங்க கட்சி பிரச்சாரத்துக்காக பயன்படுத்திக்கிறாங்க. ஒரு பத்திரிகை அடிக்கிறாங்கன்னு வச்சுங்க, அறநிலையத்துறை ஒரு தேர் திருவிழா, அந்த பத்திரிகையில சாமி படம் சின்னதா இருக்கும், ஐயா ஸ்டாலின் படமும் நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் படமும் பெருசா இருக்கும். இது என்ன சார் அநியாயம்? நீங்க இந்த கோயில்களை நிர்வாகம் செய்வது இந்து சமய அறநிலையத்துறையிலிருந்து அந்த ஹிந்துங்கிற வார்த்தையை சொல்றதுக்கே இவங்க வந்து ரொம்ப தயங்குறாங்க. நீங்க பாருங்க, இப்ப சமீபத்தில் முஸ்லீம் மொஹல்லாக்களின் மாநாடு, முஸ்லீம் லீக் மாநாடு நடைபெற்றது. அந்த மாநாட்டில் முதலமைச்சர் பங்கெடுத்துக்கிட்டார். அவங்க வைக்கின்ற எல்லா கோரிக்கைகளும் ஏற்றுக்கொண்டார். இன்னும் நான் உங்களுக்கு என்ன வேண்டுமானாலும் செய்து தருகிறேன் என்று சொல்லுகிறார்கள். எந்த அளவுக்குன்னா, இஸ்லாமிய சிறுமிகள், பெண் குழந்தைகள் 1000 ரூபாய் அவங்க ஸ்கூலுக்கு வந்தா, ஏன் இந்து குழந்தைகளுக்கு அந்த அந்த உதவித்தொகை வழங்கக்கூடாதா? கல்வி உதவித்தொகை.
அது என்ன இஸ்லாமிய கல்வி உதவித்தொகை வழங்குவதில் என்ன மத பாகுபாடு? இப்பயும் ஸ்கூலுக்கு வர்றவங்களுக்கு 1000 ரூபாய் மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு கொடுக்குறாங்களே. எல்லா மாணவர்களும் கொடுக்கறது இல்லைங்க. அவங்க சில பேர்த்த செலக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஆனா கல்வி உதவித்தொகை என்று வழங்குகிற போது அதுல ஏன் ஜாதி மதம் பார்க்கணும்னு கேட்கறேன். புதுமை பெண் திட்டம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சரி, இருக்கட்டுங்க. இந்த மாதிரியான திட்டம் அவங்க எந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தினாலும் அந்த திட்டத்துல இப்ப பொங்கலுக்கு வந்து பொங்கல் தொகுப்பு கொடுக்குறாங்க. அந்த திட்டத்துல முதல்ல யார் வாங்குற மாதிரி போட்டோ எடுத்து போடுறாங்க? இந்துக்களும் வாங்குறாங்க, இல்ல அவங்க கிறிஸ்டியனும் முதலமைச்சருடைய வாங்குறாங்க, விளம்பரத்துல முஸ்லீம் பாருங்க. வாங்குறாங்க. முதலமைச்சருடைய விளம்பரத்துல இந்த அரசாங்க விளம்பரத்துல பாருங்க. ம். இவங்க இந்த 4.5 ஆண்டு காலமாக நடத்திய திராவிட மாடல் ஆட்சி முழுக்க முழுக்க சனாதன ஒழிப்பு ஆட்சி. அதை அவங்க கொள்கை பிரகடனமாவே வச்சிருக்காங்க. இல்ல அவங்க சொல்ற சனாதனம்ன்றது ம். சாதியின் பெயரால ஏற்றத்தாழ்வு இல்லையா? இல்லைங்க. இப்ப உதயநிதி அவர்கள் சொன்னது அதானே, சாதியின் பெயரால ஏற்றத்தாழ்வுகளை தான் நாங்க அவர் சனாதனம்னு என்ன சொல்றோம். சொல்றாருன்னா, சனாதனம்னா கொசு, டெங்கு, மலேரியா. சாதியின் பெயரால் ஏற்றத்தாழ்வுகள் எங்க இருக்குதுங்க இங்க? சொல்லுங்க நம்முடைய சமூகத்திலே இருக்கு சார். சார். ஏற்றத்தாழ்வுகளை கற்பித்தது கோவில்களுக்கு உள்ள அரசியல் இருந்து காரணங்களுக்காக நீங்கள் ஏற்றத்தாழ்வுகளை கற்பித்தது நீங்கள். சனாதன தர்மம் எந்த இடத்திலும் ஏற்றத்தாழ்வுகளை கற்பிக்கவில்லை என்பதுதான் உண்மை. பிறப்பால் உயர்வு தாழ்வை பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அதான் சனாதன தர்மம். அத சொன்ன அதே சனாதனத்துல ஒரு பிரிவு தான் ஆ. பிறப்பால் உயர்வு தாழ்வும் இல்ல. இந்த தொழிலை இவர்தான் செய்ய வேண்டும் அப்படியெல்லாம் அப்படின்னு இல்லைங்க. சொல்லுகிறது. அப்படியெல்லாம் இல்ல, அப்படியெல்லாம் இல்ல. நாங்க சனாதனிகள் அல்ல. முன்னை பழமைக்கும் பழமையாய் பின்னை புதுமைக்கும் புதுமையாய் சீர்திருத்தங்களை ஏற்றுக்கொள்வது அதுதான் சனாதனம். புரியுதுங்களா? அம்பேத்கரை ஏற்றுக்கொண்டோம். நாங்கள் அண்ணல் காந்தியடிகளை ஏற்றுக்கொண்டோம். நாங்கள் இன்னும் பல புதிய சிந்தனைகள் சீர்திருத்தங்களை உள்வாங்கிக் கொள்வோம். நாங்க வந்து மதவாதிகள் அல்ல. புரியுதுங்களா? ஆனா வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு இந்த திராவிட இயக்கங்கள் தொடர்ந்து எங்கள் மீது இத்தகைய ஒரு அவதூறு வெறுப்பு பிரச்சாரத்தை செய்து வருகிறார்கள். அதை நாங்கள் முறியடிப்போம். இதே மாதிரி தான் கடந்த தேர்தலுக்கு முன்பாக வேல் யாத்திரை அப்படின்னு திரு எல் முருகன் போனார். முருகன் என்ன உங்களுக்கு வெற்றியை கொடுத்துச்சு? வேல் யாத்திரை வெற்றியை கொடுக்கலங்கிறீங்களா? பிஜேபி கால் உணவே முடியாதுன்னு சொன்னீங்க. நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி 12% வாக்குகள் தனியாக நின்று இல்லைங்களா? 11 நீங்க சதவீதத்துக்கு மேல. நீங்க அது இத- 24 இதெல்லாம் கூட தேர்தல். விட்டுருங்க சார். ம். 1982 மண்டைக்காடு கலவரம், அதனைத் தொடர்ந்து மீனாட்சிபுரம் மதமாற்றம், அதனைத் தொடர்ந்து இந்து ஒற்றுமை மாநாடுகள். முதல் எம்எல்ஏ வை பாலச்சந்தர் ஜெயிச்சார் சார். பிஜேபி அப்ப நாங்க வந்து பிஜேபி இல்லாமையே. அதுக்கப்புறம் முதல் சட்டமன்ற உறுப்பினர் அதே தொகுதியிலிருந்து எங்களுடைய வேலாயுதம் ஐயா வந்தார் சார். அதனால பாரதிய ஜனதா கட்சி எப்பவோ இங்க வந்து வலிமையாக நீங்க காலூனியாச்சு. பாருங்க, மண்டைக்காடு கலவரம், அதுக்கப்புறம் நடந்த அரசியல் நிகழ்வுகளுக்கு அப்புறம் ஒரு பொலிட்டிக்கல் மாற்றத்தை நீங்க சொல்றீங்க. ஒரு முதல் இந்துக்களுக்கு எம்எல்ஏ, பாதுகாப்பான முதல் எம்எல்ஏன்றீங்க. அப்போ இங்க ஒரு கலவரமோ ஒரு போராட்டமோ நடந்தா அது அரசியலுக்காக தான் பண்ணுதுன்னு ஏன் பார்க்க அப்படியெல்லாம் கிடையாதுங்க. என்ன பாரதிய ஜனதா கட்சி வந்து இந்த மதவாத அரசியலில் எப்பொழுதும் ஈடுபட்டது கிடையாது. இந்து மக்கள் கட்சி மதவாத அரசியலில் ஈடுபட்டது கிடையாது. நாங்க வந்து வளர்ச்சி அரசியல தான் கவனம் கொடுக்கிறோம். ம். ஆனால் இங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவ நிறுவனங்கள் வளர்ச்சி அரசியலை எதிர்க்கிறார்கள். கன்னியாகுமரியில ஒரு பாலம் கட்டணும் தான் எதிர்ப்பு. ஒரு துறைமுகம் வரணுமா? நமக்கு ஏன் துறைமுகம் இல்லாம போச்சு? குளச்சல் துறைமுகம் ஏன் வரல? அது ஏன் விழிஞ்சத்துக்கு போச்சு? ஏன் கேரளாக்கு போச்சு? மின் உற்பத்தி எதற்காக சார் எதிர்க்கணும்? மதத்தின் பேர்ல. கூடங்குளத்துல மின்சார உற்பத்தியை எதிர்த்தார்கள். ஸ்டெர்லைட் தொழிற்சாலை, அதை எதற்காக நீங்க எதிர்க்கணும்? அரசாங்கத்தினுடைய கொள்கை முடிவுகளை சர்ச்சைகளிலே தீர்மானிக்கலாமா? ஸ்டெர்லைட் எதிர்த்ததுல இந்துக்களும் பெரும்பான்மை சார். நீங்க வெறும் இருக்கட்டும். சர்ச் மூலமாகத்தான் அந்த போராட்டங்கள் நடந்தது. சர்ச்சுகளுக்கு இதா வேலை. யார் மதவாத அரசியல் நடத்துறாங்க? தயவு செஞ்சு நீங்க இதை புரிஞ்சுக்கணும். அந்த குற்றச்சாட்டை உங்க மேல வைக்கிறாங்க. மதவாத அரசியலை கொண்டு வந்தா இந்த தமிழ்நாடு பெரியார் மண், உங்களுக்கு இடம் கொடுக்காதுன்றாங்க. அதெல்லாம் நான் தான் சொல்லிட்டேனே. நிச்சயமாக தமிழகம் என்பது சங்கத் தமிழரின் பூமி. புரியுதுங்களா? இது ஆழ்வார்களின் பூமி, இது நாயன்மார்களின் பூமி, இது ஆன்மீக பூமி. நீங்க வந்து இதுல கொண்டு வந்து திணிக்கிறீங்க. இந்த 4.5 ஆண்டு கால ஆட்சியில எல்லா இடங்களிலும் புத்தக திருவிழாக்கள்ல நீங்க சனாதன எதிர்ப்பு பிரச்சாரம் தான் பண்ணீங்க. அபிஷியலா அரசாங்கம் நிதி ஒதுக்குச்சு. கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பிரச்சாரத்துக்கு அபிஷியலா நிதி ஒதுக்குனாங்க. எல்லா இடத்துலையும் புத்தக கண்காட்சி, கம்யூனிஸ்ட் பேச்சாளர்ல பேச வைக்கிறது, முடிஞ்ச வரைக்கும் நரேந்திர மோடிக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரம், இந்து தர்மத்துக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரம் 4.5 வருஷமா நீங்க பண்ணீங்க. எங்களுடைய RSS நூற்றாண்டு விழாவை நீங்கள் இங்கே நடத்த விடல. இல்ல பகுத்தறிவை சொல்லுவது சனாதன எதிர்ப்பா? பகுத்தறிவை இப்ப நீங்க சொல்றது எங்களை விட பகுத்தறிவாளர். நாங்க என்ன பகுத்தறிவுக்கு விரோதமானவங்களா? இப்ப திராவிடம் நீங்க வந்து சார்ந்து அதுக்கு பேசினாலே பகுத்தறிவுன்னு பேர் வச்சிட்டீங்க. ம். பகுத்தறிவு உண்மையிலேயே எது? பகுத்தறிவு இறை நம்பிக்கையும் சனாதன தர்மத்தை பின்பற்றுவதும் தான் பகுத்தறிவு. மாற்றம் என்பது மாறாதது. மாற்றங்களை ஏற்றுக்கொள்வதுதான். எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. புதிய விஷயங்களை ஏற்றுக்கொள்வதுதான் பகுத்தறிவு. புரியுதுங்களா? நீங்க அப்படி இல்ல. இந்த நாங்க பெரியார் சொன்னதை தான் கேட்போம், ஈவேரா சொன்னதுதான், அண்ணா சொன்னதுதான், அப்படி இல்லைங்க. நாங்க
நீங்க சிலை வணக்கத்தை எதிர்க்கிறேன் என்கிறீர்கள். ஆனா அரசு பணத்துல, அரசு செலவுல எத்தனை இடங்கள்ல நீங்க வந்து இன்னைக்கு வந்து நீங்க ஈவேரா சிலைகளை நிறுவியிருக்கீங்க. எப்போ நீங்க வந்தாலும் சரி, ஆட்சிக்கு வந்தாலும் என்ன திமுகவோட அஜெண்டாவா? திமுகக்குள்ள ஊடுருவி இருக்கக்கூடிய திகாவினர் திட்டமிட்டு ரொம்ப லாபகமாக திமுக அரசாங்கத்தை பயன்படுத்தி அவர்கள் எல்லா இடத்துலையும் அவங்க வந்து அனுமதியே இல்லாம சட்டவிரோதமாக ஈவேரா சிலைகளை அமைக்கிறார்கள். இப்ப சமீபத்தில் கோவையில் இப்ப பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் காந்திபுரம்ங்கிறது பிள்ளையார் கோயில். அந்த பிள்ளையார் கோயில் தான் அடையாளம். அந்த கோயிலுக்கு எதுக்கால வேணும்னே வந்து நீங்க அங்க ஈவேரா சிலையை வைக்கிறீங்க. அந்த காந்திபுரம் இன்னைக்கு வந்து ஈவேராபுரமா மாறிடுச்சு. நீங்க பக்கத்திலேயே கொண்டு வந்து நூலகம், கோயம்புத்தூர்ல நூலக கட்டமைப்பு வசதிகள் மிகச்சிறப்பாக இருக்கிறது. அங்க கொண்டு வந்து ஈவேரா பேரை வைக்கிறீங்க. ஏன் வேற ஆளே இல்லையா? ஈவேரா இறந்து 50 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் ஈவேரான்ற பேரை பார்த்தா அந்த 50 வருஷமா அந்த இறந்து போனவரை இந்த அரசு என்ன சொல்றாங்க? திராவிட மாடல் அரசு. ஆமா, திராவிட மாடல் அரசு அவங்களுடைய கொள்கைகளோடும் சேர்ந்தா செயல்படுறாங்க. சார் வைக்கிறது அதுக்கு நீங்க பணம் செலவு பண்றீங்க. பெரியாழ்வாருக்கும் இடம் இருக்கு. பெரியாழ்வாருக்கு இடம் கொடுக்கல. நீங்க முழுக்க முழுக்க ஈவேராக்கு தான் இடம் கொடுக்குறீங்க. பெரியாழ்வாரை அவமதிக்கிறீங்க. நீங்க உங்க அரசு பணம் முழுக்க முழுக்க மசூதிகளை புனரமைப்பதற்கு பொது நிதியிலிருந்து கொடுக்குறீங்க. ரம்ஜானுக்கு நோன்பு கஞ்சி அரிசி வழங்குறீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. என்னங்க 8000 டன் ரிலீஸ் பண்ணிருக்கோம் பொது தொகுப்பில் இருந்து. ஏங்க எங்க அறநிலையத்துறை எத்தனை அம்மன் கோயில்கள் இருக்கு, நீங்க என்ன கொடுத்துருக்கீங்க? கோவில்கள் அன்னதானம் நடக்குது சார். யார் சார் அன்னதானம்? உபயதாரர்கள் மூலமா நடக்குது சார். உங்க அரசு பொது நிதியிலிருந்து நடக்கல சார். அரசு கோவில் காணிக்கை பணத்திலிருந்தும் கோவில் வருமானத்திலிருந்து நடக்குது. அங்க நீங்க வக்போர்டு இருக்கு. ஜெயலலிதா அவர்கள் இந்த அன்னதானத்தை கொண்டு வந்தாரு. அதனுடைய நீட்சி தான் இன்னைக்கு அதனுடைய நீட்சி தான். அதனுடைய நீட்சி நான் சொல்றேன். இந்த அரசும் அதை தொடர்கிறது. இந்த அரசுக்கும் அது பொருந்தும்ங்கறேன் நான். எந்த அரசா இருந்தா என்ன, எந்த அரசா இருந்தா என்ன? நீங்க இன்னும் பொது நிதியில் இருந்தா நீங்க இந்து சமய வளர்ச்சிக்கு பக்தர்களுக்கு நீங்க வசதியை சேர்த்து இது மதசார்பற்ற நாடு சார். பொது தொகுப்புல இருந்து இஸ்லாமியர்களுக்கு நான் ஒரே கேள்வி கேட்கிறேன். மதசார்பற்ற நாட்டுல தமிழருடைய கோவிலை மட்டும் நீங்க எடுத்துக்கிறீங்க. நீங்க ஏன் வக்போர்டு உங்களால ஒண்ணுமே பண்ண முடியல? நீங்க ஏன் வந்து கிறிஸ்தவ சபைகளை நீங்க கையகப்படுத்த முடியல? இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் கேட்கிறது. இந்த கிறிஸ்தவ சபைகள்ல தேர்தல்கள்ல பல பிரச்சனை, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை உருவாகுது. அந்த கிறிஸ்தவ சபை சொத்துக்களை நிர்வாகம் செய்வதற்கு, சர்ச்சை சொத்துக்களை நிர்வாகம் செய்வதற்கு ஏன் ஒரு அமைப்பை நீங்க உருவாக்கல? ஒன்னு அதை இந்து சமய அறநிலையத்துறையில உங்க விருப்பப்படியே இந்து எடுத்துருங்க. இந்த அறநிலையத்துறையின் கீழே எல்லா மசூதி சொத்துக்களையும் எல்லா இந்த சர்ச்சை சொத்துக்களையும் கொண்டு வாங்களே பாப்பான். அதுக்கு நீங்க தயாரா இருக்கிறீங்களா? நீங்க மதசார்பற்றவர்கள் தானே? இல்ல அதை கொண்டு வரணும்ன்றது உங்க நோக்கமா? இந்து சமய அறநிலையத்துறையின் கீழே இருக்கக்கூடிய கோயில்களை விட்டுருங்க அப்படின்னு. இந்து சமய அறநிலையத்துறையின் கோயில் அது இருக்கு இல்லையா, அதை விட்டுருங்க. ஆலயத்தை விட்டு வெளியேறு. ஆலயம் காக்க வக்கற்ற அரசே, ஆலயத்தை விட்டு வெளியேறு. சர்ச்சு சொத்து கிறிஸ்தவரிடம், மசூதி சொத்து முஸ்லீம்களிடம், ஆலய சொத்து மட்டுமே அரசாங்கத்திடம். அரசு அரசியல் சார்பற்ற ஒரு அறவோர் வாரியத்தை அமைங்க. நீங்க கண்காணிங்க. எங்க தப்பு நடந்தாலும் இப்ப நீங்க ஆதரவு கொடுத்திருக்கக்கூடிய பாஜக ஆதரவு கொடுத்திருக்கக்கூடிய அதிமுக ஆட்சி வந்தவொடனே அதை வெளியேற்றிடும். எல்லா கோவில்களும் பாருங்க அந்தந்த அறங்காவலர்களிடம் ஒப்படைக்கப்படும், குழுவிடம் ஒப்படைக்கப்படும். நல்லா தெரிஞ்சுங்க, அதிமுகவுக்கும் எங்களுக்கும் கொள்கை முரண்பாடு உண்டு. புரியுதுங்களா? அவங்க வந்து இந்த தேர்தலுக்காக அமைந்த திமுக எதிர்க்கிறீங்கன்னா அதிமுக அதானே சார் பண்ணுச்சு. நீங்க அவங்கள எதிர்க்கிறோங்கிறதுக்காக நாங்க இவங்கள ஆதரிக்கிறோங்கிற அர்த்தமெல்லாம் இல்லை. இது நீங்க பேசிட்டு இருக்கிறது கொள்கை சம்பந்தமா பேசிட்டீங்க. தேர்தல் சம்பந்தமா பேசுங்க, அப்ப நான் பேசுறேன். இல்ல சார், அதிமுக இதானே பண்ணுது. இன்னைக்கு திமுகவை இந்த விவகாரத்துல எதிர்க்கிறீங்க. நாளைக்கு அதிமுக ஆட்சி, ஏன் எடப்பாடியாருடைய ஆட்சியில அவங்க நிலைப்பாடு என்ன? திருப்பரங்குன்ற விவகாரத்துல எடப்பாடியோட ஆட்சி நிலைப்பாடு என்ன? இப்ப என்ன நிலைப்பாடு? எடப்பாடி ஆட்சியுடைய நிலைப்பாடு என்ன? தீபம் ஏத்தணுங்கிறதான நிலைப்பாடு. இதுக்கு முன்பு இருந்த அந்த தர்கா தொடர்பான விவகாரங்கள் அவங்க நிலைப்பாடு. அவங்க எல்லா அரசும் அரசுடைய நிலைப்பாடு. எடப்பாடி அவர்கள் எந்த இடத்திலையும் மதவெறி சக்திகளுக்கு ஆதரவாக நின்றதில்லை. தேர்தல் நேரத்தில் அவர் பிஜேபி கூட்டணியிலிருந்து வெளியேறிய பொழுது, புரியுதுங்களா, அவர் வந்து அப்போ எஸ்டிபியோட கூட்டணி வச்சுக்கிட்டு அவ்வளவுதான். அதே நேரத்தில் இப்ப இதை வந்து அதோட நீங்க தேர்தல் அரசியலோட இதை முடிச்சு போடாதீங்க. எங்களுடைய கொள்கை இது. தமிழ்நாட்டில் வேலைக்கு கூட பல இடங்களில் அனுமதி கொடுக்கல. கோடிக்கணக்கான இந்துக்களுடைய உணர்வு இது. புரியுதுங்களா? தமிழர்களுடைய உணர்வு இது. எங்க கோயிலை நாங்க நிர்வாகம் பண்றோம்னு சொல்றோம். இதுக்கு ஏன் சார் அனுமதி இல்லை? இதை வந்து ஏடிஎம்கேவும் சொல்லட்டும், கொள்கை அளவில் ஒத்துக்கிறாங்க. ஏடிஎம்கேவும் ஒத்துக்குவாங்க, டிஎம்கேவும் ஒத்துக்குவாங்க, காங்கிரஸும் ஒத்துக்குவாங்க. ஆமாமா, கோயில்களை நிர்வாகம் பண்றதுக்கு அரசு மற்றும் அரசியல் சார்பற்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்துன்னு ஒத்துக்குவாங்க. ஆனா ஆட்சிக்கு வந்த உடனே இதுக்கான ஒரு நிரந்தர தீர்வு காணப்படவில்லை. இதுதான் எங்களுடைய கோரிக்கை. ஓகே, இப்போ அடுத்து தேர்தல் அரசியலுக்கு வந்துடுவோம். தமிழ்நாட்டில் நடக்க இருப்பது சட்டமன்ற தேர்தல். அதிமுக கூட்டணி, திமுக கூட்டணின்னு சொல்லுவாங்க. அதனை என்டிஏ கூட்டணின்னு இந்த தேர்தலில் அதீதமான குரல் வெளிப்படுது. நடத்தக்கூடிய கூட்டங்கள்லாம் என்டிஏ மீட்டிங் அப்படின்னு. அப்படி ஒரு பிம்பத்தை கொண்டு வருவது சரியா இருக்குமா? தேசிய ஜனநாயக கூட்டணி நாடு முழுக்க பல மாநிலங்களில் கூட்டணி அரசாங்கத்தை பிஜேபி தனிப்பெரும்பான்மை பெற்றிருந்தாலும் இன்னைக்கு மத்தியிலும் சரி
பிஜேபி ஆளுகின்ற பல மாநிலங்களிலும் சரி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இன்றைக்கு அமித்ஷா அவர்களும் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடி அவர்களும் இருவரும் இணைந்து இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியை உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த உருவாக்கி இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி வலிமை பெற்று வருகிறது. முதலமைச்சர் வேட்பாளராக மீண்டும் எடப்பாடி என்பதை தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். இந்த தேர்தலில் விஜய் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துவார்னு நினைக்கிறீங்க? இந்த தேர்தலில் விஜய் ஏற்படுத்தக்கூடிய ஒரே தாக்கம் என்ன தெரியுமா? ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணிக்கு விழ வேண்டிய அந்த வாக்குகளை எல்லாம் பிரித்து தனிமைப்படுத்தி என்னங்க அவங்க எந்த இடத்துலையும் டெபாசிட் கூட வாங்க போறது இல்லை. ஜோசப் விஜய் ஆமா 234 தொகுதியிலும் டெபாசிட் போகும். ஜோசப் விஜய் டெபாசிட் இழப்பார். ஏன்னா தாவேகா என்கிற கட்சி துவங்கிய பிறகு அந்த கட்சியினுடைய நடவடிக்கைகள் மீது, அந்த கட்சி தொண்டர்களுடைய செயல்பாட்டின் மீது இந்த மக்கள் பெரும் அதிருப்தி அடைந்திருக்கிறார்கள். அவர் வெளியே சொல்லலாம், நான் லஞ்ச ஊழலை ஒழிக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவர் கட்சிக்குள்ளேயே லஞ்ச ஊழலை அவரால் ஒழிக்க முடியல. அங்கே பதவிகள் ஏலம் விடப்படுகின்றன. நீங்களே சொல்றீங்க, இப்போ இவர் அதிமுக கொள்ள வேண்டிய ஓட்டை பிரிக்க போறாரு. அது ஒரு பிரிப்பு. அது திமுகக்கு தானே சாதகம், திமுக தானே ஜெயிக்கும். அப்படி பிரிச்சா திமுக எப்படி ஜெயிக்கும் சார்? அதிமுக விழ வேண்டிய ஓட்டை, இந்த ஓட்டை திசை திருப்பறதா சார் அவங்க வேலை. அதே மாதிரி சீமான் அவர்கள், அவர் இப்ப ஜோசப் விஜய் ஒரு பக்கம் இருக்கிறாருன்னா, இந்த பக்கம் சீமான் அவர்கள் எப்படி பண்றாருன்னா, அவரும் இப்படிதான் அவராவது ஒரு தத்துவ அரசியல் பண்றாரு. அவர் என்ன பண்றாருன்னா, அவர் அதிகபட்சமா ஒரு 8% இது வரைக்கும் அவர் வாக்குகள் வாங்கியிருக்காரு. இன்னும் 1% அவருடைய வாக்குகள் அறிவிக்கலாம். ஆனா ஒரு இடத்துல கூட அவங்க வெற்றி பெற முடியாது. எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு பொதுமக்களுடைய முடிவு என்னன்னா, இந்த தீய சக்தி திமுக, எம்ஜிஆரால் அடையாளம் கட்டப்பட்ட திமுக, இந்த திராவிட மாடல் கொடுமையான அந்த கொடுங்கோல் ஆட்சியில இருந்து மக்கள் விடுபடணும்னு நினைக்கிறான். அதுக்காகத்தான் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி உருவாகி இருக்கிறது. ஏடிஎம்கே கொள்கை வேற, பிஜேபி கொள்கை வேற, அதெல்லாம் இருக்கட்டுங்க. ஆனா தேசிய ஜனநாயக கூட்டணி அந்த முக்கியமான நோக்கம் என்ன? இந்த திராவிட மாடல் திமுக ஆட்சியை அகற்றணும். அதுக்காக எல்லாம் ஒன்று சேர்ந்துருக்கிறாங்க. நீங்களும் என்ன சொல்றீங்க? ஜோசப் விஜயா இருக்கலாம், சீமானா இருக்கலாம், 2 பேருமே என்ன சொல்றீங்க? திமுக ஆட்சியை நாங்கள் அகற்ற வேண்டும்ங்கிறீங்க. ஆனா நீங்க திமுகவை மீண்டும் பதவிக்கு வழிவகை செய்வதற்காகத்தான் நீங்க திமுகவுடைய டூல் கிட்டா தான் 2 பேருமே செயல்படுறீங்க. நீங்க எப்படி இதை ஒருங்கிணைக்க போறீங்க? எப்படி இந்த வாக்கு எல்லாம் ஒருங்கிணைக்க போறீங்க? வாக்காளர்கள் மத்தியிலே விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். இன்னைக்கு இஸ்லாமியர்கள் இருக்காங்கன்னா உண்மையிலே நான் அவங்களை பாராட்டுறேன். 100% வாக்களிக்கிறார்கள். அதனாலதான் எல்லா கட்சியும் அங்க போகும். அவங்க வாக்குகளை பெற வேண்டும், ஒன்றுபட்டு வாக்களிக்கிறார்கள். மத தலைமை சொல்வதை கேட்டு வாக்களிக்கிறார்கள். அதே மாதிரி கிறிஸ்தவர்கள் இருக்காங்கன்னா அவங்க சபைகளில் முடிவு பண்றாங்க யாருக்கு ஓட்டு போடணும், எந்த கட்சியை தோக்கடிக்கணும். ஆனா ஹிந்துக்களுடைய வாக்கு சாதி வாரியாக, கட்சி வாரியாக நாம் பிரிந்து நிற்கின்றோம். அது மட்டும் இல்ல, ஹிந்துக்கள் மத்தியில் போதிய விழிப்புணர்வும் இல்லை. 30% வாக்குகள் பதிவாகாமலே போயிருது. எவ்வளவு ஓட்டு பதிவு அதிகபட்சமா எவ்வளவு நடக்குங்க? ஒரு 70%, 75%. ஆனா மீதி ஓட்டு போடாம இருக்கிறது யாரு? இவங்க ஓட்டு போட வைக்கணும். ஹிந்துக்கள் இந்த முறை நாங்க ஒரு பெரிய மாநாடு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். வரக்கூடிய மார்ச் 15 சென்னை ராயப்பேட்டை ஒய்எம்சிஏ மைதானத்திலே நாம் ஹிந்து ஓட்டு வங்கியை உருவாக்க வேண்டும் என்பதற்காக அனைத்து இந்து அமைப்புகள், ஆன்மீக அமைப்புகள், சமுதாய தலைவர்கள் இவர்களெல்லாம் ஒன்றுபடுத்தி ஒரு மிகப்பெரிய மாநாடு, தமிழர் தமிழகம் உரிமை மீட்பு மாநாடு. 100% இந்துக்கள் வாக்களிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு மாநாட்டை நடத்துகிறோம். யாருக்கு ஓட்டு போட்டாலும் பரவாயில்ல. என்னங்க? யாருக்கு ஓட்டு போட்டாலும் பரவாயில்ல. இந்துக்களுடைய கோரிக்கைகளை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ, இந்துக்களை அவமானப்படுத்துபவர்கள், சனாதன தர்மத்திற்கு எதிராக அவதூறு வெறுப்பு பிரச்சாரத்தில் ஈடுபடுகின்றவர்கள், இதையெல்லாம் நம்ம புறக்கணிக்கணும். கோயிலுக்கு நிறைய நீங்க சொன்ன மாதிரி கூட்டம் வருது. பக்தியுள்ள இந்துக்களை சக்தி படைத்தவர்களாக மாற்ற வேண்டும். அதுதான் எங்களுடைய இந்த நோக்கம். அதற்காகத்தான் இந்த மாநாடு நடைபெறுகிறது. நன்றி சார். நிறைய கேள்விகளுக்கு விடை கொடுத்தீங்க. தந்தி தொலைக்காட்சியோடு இணைந்ததற்கு நன்றி. நன்றி, வணக்கம்.